கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இந்த காலை வேளையிலே நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். नेहिमियाගේ පොත 8 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදේ කියවමු. நெகேமியா 8:16. नेहिमिया 8 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය. அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். එබැවින් සෙනග ගොස් සේවා ගෙනවිත් එක් එක්කෙනා තම තමාගේ පියස්ස උඩ තමුන්ගේ මිදුල් වලත් දෙවන් වාසගේ ගෘහයේ මිදුල් වලත් වතුරේ දොරටුවේ එලිමාන්නේ එබ්‍රාහිම් දොරටුවේ එලිමාන්නේ පැල් සාදා ගත්තෝය. இந்த அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே 7ஆம் மாதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று தேவனாலே கற்பிக்கப்பட்டிருந்தார்கள். මේ පරිච්ඡේදයේ ඉස්රායෙල් සෙනගට අසප්තෙනි මාසයේදී පැල් මංගල්‍ය පැවැත්විය යුතු යන දෙයක් ගැන ඔවුන්ට කියා දී තිබුණා. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே ලෙවි කතා 23 වෙනි පරිච්ඡේදයේ 39ஆம் வசனம் முதற்கொண்டு 39 වෙනි පදය පටන් 44ஆம் வசனம் வரையுமாக 44 වෙනි පදය දක්වා கர்த்தர் மோசே மூலமாக இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். දෙවනාස මෝසස් කනුකොටගෙන මේ පණත උන්ට දුන්නා. இந்த ரெண்டு வேத பகுதிகளையும் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தையும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் இணைத்து படிப்பீர்களேயானால் ඔබ නිහිමියා 8 වෙනි පරිච්ඡේදයේ ඒ පදවල කීපයද ලෙවි කතාව 23 වෙනි පරිච්ඡේදයේ මේ පදවල කීපයද සසනා බලා ඔබ කියවනවා නම් 7 விதமான மரத்தினுடைய கிளைகளை கொண்டு கூடாரங்களை போட்டு 7 நாட்கள் அவர்கள் கூடாரத்திலே குடியிருப்பார்கள். සත්තාකාර ගස්වල නාතුද පළද කොළද ඇතුව ඔවුන්ගේ කූඩාරම ගසාගෙන දවස් 7ක් ඔවුන් මේ සප්තනි මාසයේ මේ කූඩාරම් මංගල්‍යය පවත්වනවා. நேற்றைய நாளில் இந்த 7 கிளைகளும் என்ன ஆவிக்குரிய அனுபவங்களை காட்டுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ඊයේ දවසේදී මේ අතුද මේ කොළද මේ ගස්වල මේ සත්තාකාර ගස්වල ඒ අර්ථවත් වන්නේ කුමක්ද කියලා මම ඔබට කියා දුන්නා. இஸ்ரவேல் ஜனங்கள் 7ஆம் மாதத்திலே மட்டும் இந்த பண்டிகையை ஆசரித்தார்கள். ඊශ්‍රායෙල් සෙනග සප්තෙනි මාසයේදී පමණක් මේ මංගල්‍ය පැවැත්වුවා. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்களோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரை நம்முடைய மரணம் வரை நாம் கூடாரவாசிகள் என்ற அறிக்கையோடு கூட நாங்கள் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். නමුත් ආත්මික ඊශ්‍රායෙලිකයන් වන්නා වූ අප යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊමතේ කෙසේ නැත්නම් අපගේ මරණය තෙක්ම අප කූඩාරම් වශයෙන් කියන්නා වූ මේ මතකය මෙසේ ඇතුව අප සිටිය යුතුයි. சமயம் குறுகியிருக்கின்றபடியினாலே நான் மிகவும் சுருக்கமாய் காரியங்களை சொல்லுகின்றேன். மிகவும் கவனமாக நீங்கள் கூட குறித்து இந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டியது அவசியம். වෙලාව බොහෝ කෙටිව තිබෙන නිසා මම ඔබට බොහෝසෙන් කෙටිව ලුණෙන් මේ කාරණාවල් පවසන්නම්. ඔබද මේ වසකන් කරලා තබා ගන්න ඔබගේ ජීවිතයේ මේ අභ්‍යාස කර ගන්න නම් යාපත 7 மர கிளைகளை குறித்து தான் ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகின்றேன். මේ ගස්වල මේ සත්තාකාර ගස්වල වෘක්ෂන් වල අතුවල ආත්මික අර්ථය මම බොහෝ කෙටියෙන් පවසන්නම්. பேரீச்சின் ஓலைகள் அது நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பற்றதான ஜீவியம் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது. දෙවන පරිවර්තනයේ ඉන්දි ගස්වල අතු කියලා කියා තිබෙනවා කොළ කියලා කියා තිබෙනවා. ඒ අපගේ ජීවිතේ තිත්ත රහිත ජීවිත අත්දැකීම පෙන්වු කරනවා. இரண்டாவதாக தழைத்திருக்கின்ற விருட்சங்களுடைய கிளைகள் ඊළඟට බොහෝසෙන් විහිදී තිබෙනා වූ ගස්වල අතු කියලා කියා තිබෙනවා. இந்த தழைக்கிறது என்பது தேவ பயத்தினால் உண்டாகின்ற ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. මේ අතු බොහෝසෙන් වීදිලා තිබෙනා වූ මේ අත්දැකීම උන්වහන්සේගේ උන්වහන්සේ බය වෙනවා බය වීම කරුණකොටගෙන ලබා ගන්නා සපලක්තිය පෙන්වු කරනවා. யாத்திராகமம் 1:21 தேவனுக்கு பயந்தால் குடும்பங்கள் தழைக்கும் என்று வாசிக்கிறோம். අප නික්මියාම පළවෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදයේ ආණ්ඩුව දෙවනාස්ට උන් බය වන්නේ නැහැ උන්ගේ පෞල් සස්ටික වන්නේ එසනත සපලක් වන්නේ කියලා අපි කියවනවා. மூன்றாவதாக ஆற்றலரிகளுடைய இலைகளை கொண்டு வந்து கூடாரம் போட்டார்கள். තුන්වනව ගංගලා ගස්වල අතු කෙනවිත් උන් කුඩරම ගසා ගත්තා. இந்த ஆற்று அலரிகள் ஏசாயா 44:4 படி 3:4 படி ஏசாயா 44ஆம் அதிகாரம் ඒසායා 44 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි 4 වෙනි පදය නඩුව அது தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதை காட்டுகின்றது. මේ නලාග සප දෙවනාසගේ ආලේප ලබා ගැනීම පෙන්වු කරනවා. நாலாவதாக සතරවනව ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிரகாரம்
උප්පත්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ අනුව ஒலிவ கிளைகள் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுகின்றதான ஜீவியத்தை காட்டுகின்றது. මේ ඔලිව දළු එය අප විනිශ්චයට ගැලවෙන්නව අධ්‍යක්ෂක පෙන්වුම් කරනවා. ஐந்தாவதாக පස්වනුව காட்டு ஒலிவ கிளைகள். වල් ඔලිව අතු இது நம்முடைய பழைய ஜீவியத்தை காட்டுகின்றது. මේ අපගේ පරණ ජීවිතේ පෙන්වුම් කරනවා. ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் 18ஆம் வசனத்தின் பிரகாரம் රෝම 11 වෙනි 11 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදයේ අනුව 16 17 படி 16 වෙනි 17 වෙනි பதයේ අනුව அது அதாவது நம்முடைய நாம் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை நாம் மறந்து போக கூடாது என்பதை அது காட்டுகின்றது. අප කොහෙන්ද ගැලවීම ලැබුවේ, කොයි තත්ත්වයේ සිටමින්ද මේ ගැලවීමට පැමිණි, මේ දේවල් අප අමතක නොකළ යුතු යන්න දේ ගැන අපට පාදා දෙනවා. ஆறாவதாக 6 වෙනිව மிருது செடிகளினுடைய கிளைகளை கொண்டு கூடாரம் போட்டார்கள். මරද ගස්වල අතු ගෙනවිත් ඔවුන් කුඩාරම් ගසා ගත්තා. சகரியா 1:8 பிரகாரம் செකරියා පළවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ අනුව இந்த மிருது செடிகள் பள்ளத்தாக்கிலே வளருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய தாழ்மையை குறித்து பேசுகின்றது. මේ මරද ගස් ඒ වැයෙන්නේ පිටියාවක් වලයි මේ අපගේ ජීවිතයේ දකින්න ලැබිය යුතු යටත්ව පෙන්වුම් කරනවා. ஏழாவதாக සත්වනුව அடர்ந்த மரக்கிளைகளை கொண்டு வந்து கூடாரம் போட்டார்கள். ඝන ගස්වල තිබෙනා වූ අතු ගෙනවිස් ඔවුන් මේ කුඩාරම දමා ගත්තා. அடர்ந்த மரக்கிளைகளுக்குள்ளே மறைந்து கொண்டால் வெளியே தெரியாது. ඝන ගස්වල ඒ ශාඛා තුල කොළවල් අතරේ අප සැඟුණා නම් කාටවත් අපව පෙනෙන්නේ නැහැ. கொலோசியர் 3:3 படி நாங்கள் எல்லாவற்றிலும் உலகத்திலே பாவங்கள், சுயங்கள், அக்கிரமங்களுக்கு எல்லாம் மறித்து நாம் தேவனுக்குள்ளே மறைய வேண்டும். කොලොස්සේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ අනුව මේ ලෝකයේ තිබෙනා වූ අයිතිකම, පාපය, අපරාධය, ලෞකිකම මේ සෑම දෙයකටම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සංගීත ජීවත් විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්තුති වේවා. ஆனால் நாங்கள் இப்பொழுது காலையிலே வாசித்த இந்த வசனத்திலே නමුත් දැසන කියව මේ පදයන් තුල அவைகளை கொண்டு வந்து நிலைகளின் அனுபவங்களை கொண்டு வந்து මේවා මේ අත්දැකීම් ගෙනවි 5 இடங்களிலே கூடாரங்களை போட வேண்டும். ස්ථාන පහක අප මේ කුඩාරම ගසා ගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති அருமையான වේවා. தேவனுடைய பிள்ளைகள், இவரெல்லாம் வேதத்திலே ஏதோ வெறுமனே எழுதப்பட்டவைகள் அல்ல. ප්‍රේමණීය දේවදරුවනේ මේ සියල්ල විශුද්ධ වෙලේ නිස්කාරණව ලියා තිබෙනවා නොවේ. வேதத்தில் இடம் இருக்கின்றதுனால, ஸ்பேஸ் இருக்கின்றதுனால எழுதப்பட்டதான வார்த்தைகள் அல்ல. ශුද්ධ වෙලේ ඉඩස් තිබෙන නිසා මේවා පුරවන පිණිස ලියා තිබෙනවා නොවේ. நமக்கு தெரியும் எருசலேமுக்கு 12 வாசல்கள். අප දන්නා පරිදි එරුසලෙමට දොරටු 12ක් තිබෙනවා. ஆனால் இங்கே 2 வாசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. නමුත් මේ ස්ථානයේදී දොරටු දෙකක් ගැන කියා තිබෙනවා. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலே ஜனங்கள் கூடாரங்களை போட வேண்டியதான 5 இடங்கள். නියමයේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදයේ අනුව සෙනග ස්ථාන පාක ඔවුන්ගේ කුඩාරම ඔවුන් සාදා ගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. நாம் ஒரு கூடார ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். අප කුඩාරම එසේ නැත්නම් පැල් ජීවිතයක් ගත කළ இந்த යුතුයි. பூமியிலே எங்குமே எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. මේ පොළොවේ කොහෙත්ම අපට නිවාඩුවක් නොමැත. நான் சொன்னது போல, ஆரம்பத்தில் சொன்னது போல, நேர்த்தியான இடம் என்பது எங்கும் கிடையாது. අපට සුදුසු සපලත් ස්ථානයක් මේ පොළොවේ කොහෙත් නැත. ஜனங்களை பயம் பிடித்து ஜனங்கள் மிகவும், அதாவது பிசாசுடைய ஆவிகளினாலே தொந்தரவுபடுகிறார்கள். යක්ෂ සෙනග බොහෝසෙන් බයපත් වී පීඩිත වී යක්ෂයාගේ ආත්ම කන්නකොටගෙන ඔවුන් පීඩනයට පත් වී සිටිනවා. செல்வந்த நாடுகளிலே ஜீவிக்கிறவர்கள் கூட ඉතා ධනවත් රටවල් වල ජීවත් වෙන්නව අය පවා பலவிதமான பயத்திற்கும் சோர்வுக்கும் உள்ளானவர்களாய் காணப்படுகிறார்கள். විවිධ ආකාර බියටත් ඇතිගැන්මටත් ක්ලාන්ත භාවයටත් ශාංකාවටත් ඔවුන් අත්වී ජීවත් වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். වෙනස් සිසුති වේවා. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நேர்த்தியான இடத்தை இயேசுவுக்குள் தான் கண்டுகொள்ள முடியும். දෙවනාසගේ දරුවන් වන්නා වූ අප සසරගේ සඵලවත් ස්ථානයක් දෙවනාසේ තුල තමයි තෝරාගත යුත්තේ. சபையை ஆதிநிலத்துக்கு கொண்டு வரும் என்று ஜெபிக்கின்றோம். සභාව පළමු තත්ත්වයට ගෙන පළමු තත්ත්වයට ගෙන එන්න කියලා අපි ආඥා කරනවා. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் என்ன நடந்தது? පළමු කාලේ පළවෙනි සියවසේ ප්‍රේරිතවරුන්ගේ ජීවිතයේදී කුමක් සිදු වුණේ? அன்றைக்கு இருந்த விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் கூடாரவாசிகளாக ஜீவித்தார்கள். ඒ කාලයේදී ජීවත් වුණා වූ දෙලිවතුන් කුඩාරම් වැසියෝ වශයෙන් ජීවත් වුණා. எழுத்தின் பிரகாரமாக தங்களுக்கு இருந்ததான காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். පදාර්ථව තමන්ට තිබුණා වූ ඉඩකඩම් බිම්ස් කොටස් සියල්ලම විකුණා ඒව සියල්ල ගෙනවි ප්‍රේරිතවරුන්ගේ පාමුල இந்த තැබුවා. பூமியில எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். මේ පොළවේ අපට කිසිත් එපා. நம்முடைய இயேசுவை நாங்கள் கண்டால் போதும். අපගේ යේසුස් වහන්සේ බැහැ දැක්කොත් අපට ඇති. அன்றுதான கூடார வாசிகளாய் பரதேசிகளாய்
ஜீவித்தார்கள். මේ ආකාර කූඩාරම් වැසියන් වශයෙන්ද විදේශිකයන් වශයෙන්ද ජීවත් වුණා. எனக்கு இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ல பேதுருவை ரொம்ப பிடிக்கும். මට යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලයන් අතර පේතරස් සිතා කැමති. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மறுதலிப்புகள், அவன் இயேசுவுக்காக பாராட்டுகின்றன வைராக்கியங்கள், காரியங்கள் எல்லாம் அது மிகவும் அருமையானதாய் காணப்படுகின்றது. ඔහු දිවනාසව නාමයෙන් කීම උනාසව එපා කිරීම නැවත ප්‍රස්තාව වීම ඒ ශාසනයට නැවත ඇරීම මේ සෑම දෙයක්ම ඊට හොඳ අත්දැකීම. அவருடைய நிருபத்துல பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டதான பரதேசிகளுக்கு எழுதுகின்றதாவது என்று நிருபம் எழுதுகின்றார். ඔහු පළවෙනි පේතරස් ඔහුගේ ආපත්‍රවල පළවෙනි පේතරස් පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ අප කියවන්න ලබන්නා අවස්ථාවේදී ස්වාමීන් වහන්සේගෙන් තෝරාගන්න ලැබුවා වූ විදේශියන්ට මම ලියනවා වගයි කියලා ඔහු කියව තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தன்னை ஒரு பரதேசியாக்கி கொண்டவர். ඔහු තමා විදේශිකයෙක් ලෙස මාරු කරගත්තා වූ පුද්ගලයෙක්. மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரத்திலே මාර්කස් සුභාරංචි 10 වෙනි පරිච්ඡේදයේ 28 வசனத்திலே 28 වෙනි පදයේ இயேசு பார்த்து சொல்லுகின்றார், நாம் எல்லாவற்றையும் மட்டுமே பின்பற்றினோமே, අප සියල්ල අතර උපාසව අනුගමනය කළා නොවේද? எல்லாத்தையும் விட்டுட்டான், ඔහු සියල්ල අත්හැරියා. பரதேசியாக மாறிவிட்டார். ඔහු දැන් විදේශිකයෙක් ලෙස මාරු වී තිබෙනවා. திருவசனங்களுக்கு எழுதுகின்றார், දෙවනාසගේ සෙනඟට ලියනවා. பரதேசிகளுக்கு எழுதுகின்றதாவது විදේශියන්ව සිටිනා ඔබට මම ලියන වග தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். තෝරාගන්න ලැබුවා වූ විදේශියන්. எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்ல முடியும், කී දෙනෙකුට මේ උදෑසන ඉරිස කියන්න நான் පුළුවන්ද? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி? මම තෝරාගන්න ලැබුවා විදේශිකයෙක්. அதுதான் கூடார வாழ்க்கை. ඒ තමයි කූඩාර இந்த විචිතය. கூடாரத்தை 5 இடங்களிலே போட வேண்டும். මේ කූඩාරම අප ස්ථාන පහක ගසාගත යුතුයි. மிகவும் சுருக்கமாய் சீக்கிரமாய் அந்த காரியங்களை சொல்லுகின்றேன், நீங்களும் கூட குறித்து தியானித்துக் கொள்ளுங்கள். මා ඊට ලුඩුවෙන් කෙටියෙන් මේ දේවල් මම ඔබට කියන්නම්. ඔබ ඒව සටහන් කරගන්න පසුබිම් කරන්න. அவர்கள் தங்கள் வீடுகளின் மேலே போட்டார்கள். දවසේදී තමන්ගේ මිදුල් වල එසේ නැත්නම් ඔවුන්ගේ නිවස් වල දැමුවයි කියලා කියනවා. පියස්ස උඩ வீடுகளின் மேல, வீட்டு கூரையின் மேல போட்டார்கள். வீட்டு ඔව් තමාගේ පියස්ස උඩ දැමුවයි කියලා කියව තිබෙනවා. ஏழு விதமான மரக்கிளைகளை கொண்டு வந்து මේ සත්තාකාර ගස් වල අතුගෙන வீட்டுக்கு மேல ஒரு கூடாரம் போட்டு ඔවුන් නිවස උඩ පියස්සේ දැමුමින් அவர்கள் தங்கள் கூடார வாசிகள் என்பதை அறிக்கை செய்தார்கள். ඔවුන් තමන් කූඩාරම් වැසියන් බවට එළි දැක්වුවා. இதை நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாய் கடைபிடிக்க வேண்டும். මේ අප ආත්මික ලෙස පිළිපැදිය යුතුයි. மத்தேயு 24 அதிகாரத்திலே මතේ සුභාරංචි 24 වෙනි පරිච්ඡේදයේ இயேசு கடைசி நாட்களை குறித்ததான காரியங்களை குறித்து பேசும் பொழுது යේසුස් වහන්සේ අන්තිම දවස් ගැන කතා කරන අවස්ථාවේදී 24:14 சொல்லுகிறார், මතේ සුභාරංචි 24 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ කියනවා வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ගේ උඩ සිටිනා තමාගේ ගේ තිබෙන දෙයක් ගන්නට නොබසීවා. இந்த மலைநாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகளுக்கு மேலதான் உடுப்பு காய போடுவாங்க. මේ කඳුකර ප්‍රදේශ බලන අවස්ථාවේදී නිවසේ වහල උඩ තමයි ඔවුන්ගේ ඇඳුම් වේලන පිණිස තමන්නේ. நான் இந்த பகுதிக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல வீட்டு கூரைகளுக்கு மேல சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, பார்த்து நான் பயந்து இருக்கிறேன். මම මේ ප්‍රදේශක පැමිණියා වූ ආරම්භ දවස්වලදී මුල් දවස්වලදී නිවස්වල වහල උඩ කුඩා දරුවන් නැගීගෙන සිටිනවා. ඒ දැක මම බයටපත් වුණා. வீட்டுக்கு மேல உடுப்பு காய போடுவாங்க. මන්දියත් ඔවුන් ඒ උඩ වහල උඩ තමයි ඇඳුම් වේලන්නේ. இஸ்ரவேல் தேசத்துல ඉස්රායල් දේශේ கூடார பண்டிகை வீட்டுக்கு மேல ஆசரிக்கிறபடியினால ඔවුන් ඒ කුඩාරම මංගල්‍ය ඔවුන්ගේ නිවස උඩ වහලේදී ඔවුන් සමරන නිසා இயேசுங்கே சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ගේ උඩ සිටිනා තමාගේ ගේ තිබෙන දෙයක් ගන්නට නොබසීවා. இங்கே இயேசு அர்த்தப்படுத்துகின்ற காரியம் என்ன? මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ අර්ථවත් කරන්නේ කුමක්ද? என்னுடைய வருகையின் நாட்களிலே මගේ මේ දවස්වල நீங்கள் கூடாரவாசிகளாகவே இருங்கள். ඔබ කුඩාර වැසියන් ලෙසම සිටින්න. இதுக்கு மேல கூடாரத்திலே நீங்க கீழ இறங்காதீங்க. ඔබගේ නිවස උඩ පියාස්ස ඔබගේ කුඩාරම ගසාගෙන උඩට වෙලා සිටින්න බිම වශයෙන් එපා. ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. ஏழாம் மாதத்திலே மாத்திரமல்ல, මේ සත්‍යනි පාසෙ පමණක් நம்முடைய නෙවෙයි மரணம் வரை, අපගේ මරණය තාක්කල් நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரை අපගේ යේසුස් වහන්සේගේ රාසිගත වීම දක්වා கூடாரவாசிகளா இருக்க வேண்டும். අප කුඩාරම් වැසියන් වශයෙන් සිටිය යුතුයි. நாங்கள் இன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாக வீட்டுக்கு மேலே இப்படிப்பட்டதான கிளைகளை கொண்டு வந்து போட்டு கூடாரம் அமைக்கின்றது இல்லை. අද අප පදාර්ථව තිබෙනා වැඩේට මේ නිවස උඩ වහලේදී මෙවැනි ආකාර අතුශාකා ගෙනවිත් කුඩාරම් ගසා ගන්නේ නැහැ. இந்த வீடு என்று சொன்னால் என்ன? මේ නිවස කියද්දී එසේ නැත්නම් ගේ කියද්දී කුමක්ද? நம்பிக்கையினால் உண்டாகின்ற தைரியத்தை காட்டுகின்றது. බලාපොරොත්තු වෙන ඇතිවෙනා වූ නිර්භීතකම් පෙන්නුම් කරනවා. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனத்திலே படிக்கின்றோம். එබ්‍රෝ 3 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදය අප කියවනවා. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனம். එබ්‍රෝ 3 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදය. கிறிஸ்துவுடைய வீட்டுக்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராய் இருந்தால் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும்
முடிவரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆனால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගෘහය කෙරේ පත්ව සිටින පුත්‍රයෙකු මෙන් විශ්වාසවන්ත සිටිසේක අපි අන්තිම දක්වාම අපේ බලාපොරොත්තුවේ නිසකකමද පාරට්ටුවද සීල ලෙස අල්ලාගෙන සිටිමු. නම් උන්වහන්සේගේ ගෘහය අපි එබැවින් සුගතනාස கண்ணப்பட்டுகின்ற இந்த கூடார வாழ்க்கையானது நாங்கள் நம்பிக்கையின் மேலே போட வேண்டும். மே கூடாரம் அப்பகே பலாபுர்த்து கிரியா பதபாக தீத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சுவாமிதாச சுத்திரேவா நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அப்பகே நிசக்கமா வாக்தாரிட்டு நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்பகே நிசக்கமா அப்பகே ஸ்திரோ பிரவர்த்தி இதே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் சொல்லுகின்றது. மே எபிரேயர் பத்திர 3 பரிச்சய 12 பதே கியா ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாங்கள் முடிவை என்ன உறுதியாக பற்றிக் கொண்டிருப்போமே ஆனால் அப்பகே ஆரம்ப දවස්වල තිබුණා අපගේ ඇදහිල්ල අප අවසානයේ තෙක් තදින් අල්ලා ගන්නේ. நாம் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். අප ක්‍රිස්තුස් වහන්සේ වෙත පංගුකාරයන් සිටිමු. நாம் பிரதேசிகளாக இருக்கிறது மாத்திரமல்ல. අප විදේශිකයන් සිට පමණක් නොවේ. நல்ல பங்கை அடைய வேண்டும். අප යහපත් කොටස ලබා அதற்காக என்ன செய்ய வேண்டும்? මේ උදෙසා අප කුමක් කළ යුතුද? நம்பிக்கையின் மேலே බලාපොරොත්තුව පිට வீட்டின் மேலே கூடாரம். ගේ උඩ கூடாரம். அந்த வீடு என்னத்தை காண்பிக்கின்றது? ඒ ගේ කුමක්ද පෙන්වන්න කරන්නේ? நம்பிக்கையை காட்டுகிறது. බලාපොරොත්තුව පෙන්වන්න කරනවා. நம்பிக்கையை நம்ம பற்றி கொண்டிருப்போமே ஆனால் අපගේ ඒ නිසකකම අප අතින් ස්ථිරව අල්ලාගෙන සිටිමු. நாங்கள் தான் வீடா இருப்போம். අප තමයි ඒ ගෘහ වශයෙන් සිටින්නේ. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. මේ බලාපොරොත්තුව අපව ලැජ්ජාවටපත් නොකරන්නේය. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. අපගේ බලාපොරොත්තුව සිඳ දමනු නොලබන්නේය. அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர். උන්වහන්සේ කෙරේ බලාපොරොත්තු ඇත්තා. அவர் வரும்பொழுது நான் அவருக்கு ஒப்பாக மாறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவர். උන්වහන්සේ පැමිණෙන කල උන්වහන්සේට සමානව මාරුවන්නේම කියනවා ඒ බලාපොරොත්තු ඇත්තා. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகின்றவராக இருக்கிறார். උන්වහන්සේ ශුද්ධව සිටිනාක් මෙන් තමන් වද ශුද්ධව මාරු කරගන්නේය. இந்த வீட்டின் மேலே கூடாரம் என்று சொல்லுகின்ற வேளையிலே මේ ගේ උඩ கூடாරම කියන අවස්ථාවේ இது என்னத்தை காண்பிக்கின்றது? මේක වද පෙන්වන්න කරන්නේ நம்பிக்கையின் மேலே நாம் கூடாரம் போட வேண்டும். අපගේ නිසකකම අපිට கூடாරම ගසගත යුතුයි. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அநேகர் விட்டுவிடுகிறார்கள். ආරම්භයේදී තිබුණා බලාපොරොත්තු අද බොහෝ දෙනා අතර තිබෙනවා. அநேகர் நம்பிக்கையை விட்டு விலகுகிறார்கள். අද බොහෝ දෙනා ඒ බලාපොරොත්තු அநேகருக்கு நம்பிக்கை இல்ல. අද බොහෝ දෙනා තුල මේ බලාපොරොත්තු නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள்? අද බොහෝ දෙනා කුමක්ද කරන්නේ? அங்கே நம்பிக்கையை விட்டுவிட்டவர்களா බලාපොරොත්තු අත්හැරියවයි වශයෙන් அவர்கள் இந்த கூடார வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். මේ கூடாரம் අත්දැකීම ආලාප කර ගන්නවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. நாம் இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது මේ அவசியம். දවස්වල අපගේ බලාපොරොත්තු අප අලුත් කරගත යුතුයි. நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும். අපගේ බලාපොරොත්තු අප ස්ථිරව සිටිය යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. ஜனங்கள் நெகேமியா 8:16 படி முதலாவதாக வீடுகளின் மேலே கூடாரம் போட்டார்கள். නehemiya 8 වෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදය අනුව පළමු කොට ඒ සෙනග ඔවුන්ගේ ගෙවල් තම තමන්ගේ පියස්ස උඩ තමන්ගේ கூடாரம் ගසා ගත්තා. நம்முடைய கூடார வாழ்க்கை பரதேசி என்ற வாழ்க்கை நம்பிக்கையின் மேல் இருக்க வேண்டும். අපගේ கூடாரம் ජීවිතයේ විදේශිකයන් නැමැති අත්දැකීම கூடாரம் ජීවිතයක් විය යුතුයි. இரண்டாவதாக දෙවනුව தங்கள் முற்றங்களில் அவர்கள் கூடாரம் போட்டார்கள். තමන්ගේ මිදුල් වල கூடாரம் දමා ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ ස්තුති இதெல்லாம் වේවා. ஒரு சாதாரணமான ஒரு விடயம் போல் நமக்கு தோன்றுகின்றது. මේ සියල්ල සාමාන්‍ය දෙයක් වෙන අපිට පේනවා. ஆனால் இதற்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய பெரிதான ஒரு ஆழமான சத்தியம் இருக்கின்றது. මේ පසුපස ආත්මික මහත් සත්‍යයක් තිබෙනවා. முற்றம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக என்னத்தை காட்டுகின்றது? මේ මිදුල හේවත් ආත්මික ලෙස කුමක්ද පෙන්වන්න කරන්නේ? தேவனுடைய தயவை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற இடம். දෙවනාසගේ දයාව ලබා ගන්නව ස්ථානයයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. நீங்க வீட்டு முற்றத்துக்கு இறங்கிட்டு தேவ தயவனுக்கு கிடைக்கும் நினைக்க கூடாது. ඔබගේ නිවසේ මිදුලට බැසගෙන දෙවනාසගේ දයාව මට ලැබෙයි කියලා සිතන්න එපා. உங்கள சிலர் ஃபிளாட்ல இருக்கீங்க. ஃபிளாட்ல முத்தம் கிடையாது. ඔබගේ සමහර නිවාස සංකීර්ණවල සිටිනවා ඒවැ මිදුල් නැහැ. இது ஆவிக்குரிய அனுபவம். මේ ආත්මික අත්දැකීමයි. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கின்றதான வேளையில் එස්තර් 5 වෙනි පරිච්ඡේදය 2 වෙනි පදයේ කියවන කල அங்கே ராஜாத்தியாகிய எஸ்தர் முற்றத்தில் நின்றாள். ඒ ස්ථානයේදී රජබිසව වන්නාවේ එස්තර් රජගේ ඒ මාලිගාවේ මිදුලේ සිටියා. ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. මේ රජගේ දෙනෙතර ලෝට දයාව ලැබුණා. அவளுக்காக பொற்சங்கோல் நீட்டப்பட்டது. ඒ උදෙසා ඒ රන් කොන්දය දිගු කරනු ලැබුණා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසගේ නාමයට මහිම වේවා. நாம் தேவனுடைய தயவை பெறுகின்ற இடத்திலே கூடாரம் போட வேண்டும். අප දෙවනාසගේ දයාව ලබා ගන්නව ස්ථාන
ස්ථානයේදී කුඩාරම ගසාගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සිතේ தேவனுடைய தயவை நாம் பெற வேண்டுமே. ஆனால் දෙවියන් වහන්සේගේ දයාව අප ලබා ගත යුතු නම් இன்னொரு பெரிய சத்தியம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும், யார் நம்முடைய தயவை பெறுவார்கள்? තවත් මාත් සත්‍යයක් ඒ තුල ගැප් වෙනවා. කවුද දෙවියන් වහන්සේගේ දයාව අනුකම්පාව ලබන්නේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ සිතේ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි, அன்றைக்கு தேவஜனங்கள் முற்றத்திலே கூடாரம் போட்டு கூடாரத்து பண்டிகை ஆசரித்தது போல ඒ දවසේදී දෙවියන් වහන්සේගේ සෙනඟ මිදුලේ කුඩාරම් ගසාගෙන මංගල්‍ය සමරුවක් මේ நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய தயவை பெறும்படியாக நாம் அந்த முச்சமாகிய அனுபவத்திலே காணப்பட வேண்டும். අපද රජවරුන්ගේ රජවන්නා වූ දෙවියන් වහන්සේගේ දයාව අනුකම්පාව ලබන පිණිස ඒ මිදුල නැවති ස්ථානයේ දකින්න ලැබිය යුතුයි. ஆமானை போல நம்மை சில அந்தகாரத்தினுடைய வல்லமைகள் அழிக்க தேடுகின்றது. ආමන් මේ අපේ සමහර අන්ධකාර බලවේගයන් විනාශ කරන්න සොයමින් තිබෙනවා. நாங்கள் ஜீவனையும் பாராமல் மரணத்துக்கு துணிந்தவர்களாக நாங்கள் முற்றத்திலே கூடார வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். අපගේ ප්‍රාණය ගලවා ගන්න බලන්නේ නැතුව අප මරණයට නිර්භීත වුණා වූ අය වශයෙන් අප ඒ මිදුල් වල කුඩාරම් ජීවිතයක් ගත කළ යුතුයි. ஜீவனை வெறுக்கிறவர்களுக்கு, மரணத்துக்கு துணிந்தவர்களுக்கு தான் ராஜாவினுடைய தயவு கிடைக்கும். ජීවනයේ ද්වේෂ කොට තමන්ගේ ප්‍රේමයට තමන්ගේ ජීවනයේ ප්‍රේම නොකර සිටිනා වූ අයට තමයි රජුගේ දයාව ලැබෙන්නේ. அன்றைக்கு எஸ்தர், நான் மட்டும் தப்பினால் போதும், நான் ராஜாவுடைய மனவாட்டியாக இருக்கின்றேன், அவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி தன் குலத்திற்காக மன்றாடாமல் இருந்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு ஜூதர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். ඒ දවසේදී එස්තර් බිසව මම බිසවක් වශයෙන් සිටිනවා, එම නිසා මාගේ ප්‍රාණය පමණක් ආරක්ෂා උනොත් සෑය කියා සිතමින් ඒ දවසේදී ඇගේ ප්‍රාණය ආරක්ෂා කරගන්න කළා නම්, තමාගේ කුලේ ආරක්ෂා කරගන්න වීර්යය නොකළා නම් අද යුදෙවරු සියලුම දෙනා විනාශයටපත් වෙන්නේ නැති. அந்த யூத சந்ததியிலே இயேசு வந்து பிறந்திருக்கவும் முடியாது. ඒ යුද වංශයේ යේසුස් වහන්සේ ජනිත වෙන්නත් නැහැ කියන්නේ. திட்டம் நிறைவேறி இருக்காது. දෙවනාසගේ සැලසුම ඉෂ්ට නොවෙන්න තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සිටි වේවා. முச்சம் என்பது என்னத்தை காட்டுகின்றது? මේ රජවාස ලෙස නැත්නම් මිදුල කුමක්ද පෙන්වන්න කරන්නේ? தேவ தயவை நாங்கள் பெறுகின்ற இடம். දෙවනාසගේ දයාව වර්ධකව ලබා ගන්නා நம்முடைய ස්ථානයයි. ராஜாவாகிய தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கின்ற இடம். අපගේ රජවන්නා වූ දෙවනාසගේ දෙමෙන් තුලින් අපට දයාව ලැබෙනා වූ ස්ථානයයි. இன்னொரு காரியம், තව දෙයක්. தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகின்ற இடம். දෙවනාසගේ වචනය අපට ලැබෙනා වූ ස්ථානයයි. தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற இடம் தான் முச்சம் என்பது. එසේ නැත්නම් දෙවනාසගේ ශබ්දය ඇසෙනා වූ ස්ථානය තමයි මේ මිදුල. இரண்டாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, දෙවෙනි රාජාවලිය 20 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදය. இரண்டாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே දෙවෙනි රාජාවලිය 20 වෙනி පරිච්ඡේදය 4 වෙනි පදය. ஏசாயா பாதி முற்றத்துக்கு போன உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ඒසායා මැද මිදුල දක්වාම ගියා වූ අවස්ථාවේදී දෙවනාසගේ වචනය උට ලැබුණා. முற்றத்துல கூடாரம் என்றால் என்ன காரியம்? මේ මිදුලේ කුඩාරම් ගසාගත්තයි කියන අවස්ථාව සාදාගත්තයි தேவனுடைய කියන தெளிவான வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும். දෙවනාසගේ පැහැදිලි වචනය අපට ලැබිය යුතුයි. சொல்லுகின்றதுதான் நடக்கும். කියන දේ සිදුවේ. அன்றைக்கு ஏசாயா சொன்னான், ඒ දවසේදී ඒසායා කිව්වා இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், ඒ කන්නලව්ව යාඥා උනාස ඇසුවා. 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கிறேன். ඔබට මම අවුරුදු 15ක් වැඩි කර දෙන්නම්. எங்க கிடைச்சது? ඔය දේ වචනේ ලැබුණේ பாதி முற்றத்துக்கு போன உடனே கிடைச்சது. මිදුල් වල භාගයක් දුර ගියාන් පසු උට ලැබුණා. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் சத்தத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறதில்லை. අද දේවදරුවන් උනාසගේ ශබ්දය පැහැදිලි ලෙස තේරුම් ගන්නේ නැහැ. எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற நான் சொல்லுகின்றேன், இப்படித்தான் நடக்கும், மழை பெய்யாது. එලියා මේ දෙවනාස ඉදිරියේ සිටිනා වූ මම පවසන්න වර්ෂාවක් වසින්නේ නැත. ஆகினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற இடம் முற்றம். දෙවනාසගේ ශබ්දය ඇසෙනා වූ ස්ථානයේ මිදුල. நம்முடைய கூடாரம் என்றால் கூடாரம் எங்கே இருக்க வேண்டும்? අපගේ කුඩාරම කොහෙද තිබිය යුත්තේ? வீடுகளின் மேல், நம்பிக்கையின் மேல் கட்டப்பட வேண்டும். නිවස උඩ ගේ උඩ බලාපොරොත්තු උඩ. முற்றம் என்று சொல்கிற வழியில் அது அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான தேவனுடைய தயவை பெறக்கூடிய இடமாக இருக்கின்றது. මිදුල ඒවා දෙවනාසගේ ශබ්දය ඇසන්න පුළුවන් දෙවනාසගේ දයාව වර්ධකව අනුකම්පාව ලබන්නා වූ ස්ථානයක්. மூன்றாவதாக තුන්වෙනිව தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே கூடாரத்தை போட்டார்கள். දෙවනාසගේ ගෘහ මිදුල් වල කුඩාරම සාදාගත්තා. நம்முடைய கூடார வாழ்க்கை අපගේ කුඩාරම් இயேசு ජීවිතය வரும் வரைக்கும், ඒසාසෙනතේ அவருடைய முகத்தை நாங்கள் காணும் வரைக்கும், උනාසගේ මූණ බෑ දකින්න நம்முடைய மரணம் வரைக்கும் අපගේ මරණයේදී நாம் ஆலய பிரகாரங்களிலே கூடாரம் போட வேண்டும். අප උනාසගේ ගෘහ මිදුල් වල අපගේ කුඩාරම දමාගත යුතුයි. இந்த ஆலயத்தினுடைய பிரகாரம், ஆலயத்தின் எல்லை என்று சொல்லுகின்ற வேளையில் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருகின்றன காரியம். இதுக்கு பல வசனங்கள் இருக்கிறது. அது
தேவனுடைய பரிசுத்தத்தை விளங்க செய்கின்ற இடமாக இருக்கின்றது. මේ උන්වහන්සේගේ ගෘහය දුනුටෝකියා කියන අවස්ථාවේදී ඒ අපට පෙන්වන්නා බොහෝ අර්ථවත් වන්නා වූ දේවල් තිබෙනවා. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அது பரிசுத்தத்தை காட்டுகிறது. එසේකියල් 43 වෙනි පරිච්ඡේදය 3 වෙනි පදයේ අනුව ඒ ශුද්ධකම් පෙන්වු කරනවා. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. දෙවනාසේ ගෘහ ශුද්ධව තිබෙනවා. எல்லையெங்கும் பரிசுத்தம். උන්වහන්සේගේ සීමාව තුළ உச்சியில பரிசுத்தம். ඒ ඊළ උසස්තන්නේ அதை சுற்றிலும் பரிசுத்தம், அங்கும் பரிசுத்தம். ඒ ආත්මසින් பரிசுத்தකම இதுதான் ஆலயத்தினுடைய அனுபவம். මේයි උන්වහන්සේ ගෘහය අත්දැකීම. கூடாரத்தை எங்கே போட்டார்கள்? ඔවුන්ගේ கூடாරම කොයිද ஆலய සාදාගත්තේ? பிரகாரங்களில். ඔවුන්ගේ ගෘහය එලිමාන්නේ. நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கின்றதான வேளையிலே ඔබ උප්පත්ති පොතේ කියවන කල லோத்துவை குறித்து படிக்கின்றோம். ලොත් ගැන අප කියවනවා. அவனே 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 13:12 ஆதியாகமம் 13:12. උප්පත්ති 13:12. அங்கே அவன் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ඔය සොදොමට කෙලින්ම තමන්ගේ கூடாරම සාදාගත්තා. சோதோம் அது ஆலய பிரகாரம் அல்ல. ඒ මාලිගාවේ දොරටුඩ නොවේ. அது அசுத்தமான பிரகாரம். ඒ අපවිත ස්ථානය. சோதோம் பாவத்தினாலே நிரம்பி இருந்தது. සොදොම පාපයෙන් පිරී තිබුණා. இன்றைக்கு பலர் அருவருப்புகளின் மேலே கூடாரம் போடுகிறார்கள். අද බොහෝ දෙනා බොහෝ පිළිකුල් දේවල් කෙරේ තමන්ගේ தேவனுடைய பிள்ளைகள் தான் දෙවනාසගේ දරුවන් තමයි. பெந்தெகோஸ்தேக்காரர் பெந்தெகோஸ்த் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை என்று சொல்லுவார்கள். අප පෙන්තකොස්ත අය කියලා කියනවා. අප දෙවෙනි පරම්පරාව තුන්වෙනි පරම්පරාව කියලා කියනවා. கஞ்சா குடிக்கிறவனும் கள்ளு குடிக்கிறவனும் பெந்தெகோஸ்தேக்காரர் என்று சொல்ல முடியுமா? ගංජා බොන්නා වූ රා බොන්නා වූ කසිපු බොන්නා වූ අය පෙන්තකොස්තකාරය කියලා කියන්න පුළුවන්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. கூடார வாழ்க்கை பரிசுத்தத்தின் மேலே போடப்பட வேண்டும். கூடாரம் ජීවිතයේ ශුද්ධකම කෙරේ දමනු ලබන්න ඕනේ. 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகின்றான், 84 වෙනි ගීතාවලිය දෙවෙනි පදේ දාවිද් පවසනවා. உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே என்னுடைய ஆத்துமா வாஞ்சையாய் தவனமாய் இருக்கின்றது. එසේ මන්දිරය උදෙසා මාගේ ආත්මය මාත් ආශාවෙන් යුක්තව වැඩිවේ. இந்த ஆலய பிரகாரங்களிலே கூடாரம் என்று சொல்லுகின்ற வேளையில මේ උන්වහන්සේගේ ගෘහේ දොරටුවේ கூடாරම කියලා කියන අවස්ථාවේ தேவனுடைய காரியங்கள் மேலே ஒரு வாஞ்சை. දෙවනාසගේ දේවල් කෙරේ ආශාවක්. இன்னைக்கு சிலருக்கு வேதம் வாசிக்க விருப்பம் இல்ல, අද සමහර අයට ශුද්ධ ලියවිල කියන්න කැමති නැහැ. ஜெபிக்க விருப்பம் இல்ல, යාඥා කරන්න කැමති නැහැ. தேவனுடைய காரியங்கள்ல விருப்பம் இல்ல. දෙවනාසගේ දේවල් වලට කැමති නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසට ස්තුති වේවා. நேற்று இந்த நியூஸ் பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிட்டு இருந்தேன். ඊයේ දවසේ මම ප්‍රවෘත්තිය ගැන ටිකක් කල්පනා කළා. NEWS NEWS நான் என்ன செய்து N என்றா நார்த், මම සිතුවා N කියද්දි north, E என்றா ஈஸ்ட், E කියද්දි east, W என்றா வெஸ்ட், W කියද්දි west එක, S என்றா சவுத். S කියද්දි south. இந்த நாலு பக்கம் இருக்கிற செய்திகள் நல்ல செய்தி கிடையாது. මේ සතර දිශාවෙම පැමිණෙනා වූ ප්‍රවෘත්ති හොඳ ප්‍රවෘත්ති නොවේ. பாருங்க, அங்க வெப்பம் இங்க வெப்பம், அங்க செத்துட்டாங்க இங்க செத்துட்டாங்க, சுடல் சிதறிப்பலி, அது இது ஒரே துர்ச்செய்திகள் தான். බලන්නේ උෂ්ණත්වයේ මේ උෂ්ණත්වයේ විනාශය මේ විනාශය මරණය මේ වගේම අසුබ ප්‍රවෘත්තිමයි ඇසෙන්නේ. தேசத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்படியா செய்தி போனா அது எல்லாமே துர்ச்செய்தியா தான் இருக்குது. දේශයේ සිදුවෙනා වූ දේවල් දැනගන්න පිණිස ප්‍රවෘත්ති අසන්න කැමති වුණා නම් හැම පැත්තෙම අසුබ ප්‍රවෘත්ති තමයි ලැබෙන්නේ. ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையாய் கவனமாய் இருக்க வேண்டும். අප දෙවනාසගේ ගෘහයේ එල්ලිමාන්නේදී අප ප්‍රවේශ සිටිය යුතුයි. தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், දෙවනාසි වාසය කරන ස්ථානය பரிசுத்தமான இடம். ශුද්ධ ස්ථානයයි. நாங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருக்க வேண்டும். අප දෙවනාසගේ ගෘහයේ සපුලව සිටිය යුතුයි. 92ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்தின்படி 92 වෙනි ගීතාවලිය 12 වෙනි පදය අනුව கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் දෙවනාසගේ මාලිගාවේ සිටින ලබුවා වශයෙන් தேவனுடைய பிரகாரங்கள் நாங்கள் பரிசுத்தத்திலே செழிக்க வேண்டும். අප උන්වහන්සේගේ එල්ලිමාන්නේදී අප සපල වී நீதியிலே செழிக்க வேண்டும். අප ධර්මශකමේ සපල වී යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இன்னும் 2 இடங்கள், තවත් ස්ථාන දෙකක් வீடுகளின் மேலே, නිවස උඩ முற்றங்களிலே, මිදුල් වල தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே. දෙවනාසේ ගෘහයේ එල්ලිමාන්නේ நாங்கள் பரிசுத்தத்தின் மேல தான் நம்முடைய கூடாரம் போடுவோம். நம்முடைய வீடுகள்ல அதாவது நம்முடைய கூடாரத்திலே அசுத்தங்கள் பாவங்கள் இருக்கக்கூடாது. අපගේ கூடாරම තුල අපවිත්‍රකම් පාපය තිබෙන්න හොඳ නැහැ. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. කෙඳිරින් තිබෙන්න හොඳ නැහැ. கள்ளருடைய கூடாரத்துல அதிகமான செல்வம் இருக்குமா? සොරාගේ கூடாரම තුල බොහෝසෙන් ධනෙ තිබෙනවා. ஆனால் துன்மார்க்கனுடைய கூடாரத்துல விளக்கெல்லாம் அணைந்து போய்விடும், வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். දුෂ්ටයන්ගේ கூடாரம் වල ආලෝකයක් පාන නිවි යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසි ස්තුති වේවා. அடுத்ததாக தண்ணீர் வாசல் வீதி.
ඊළඟට වතුර දොරටුව கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන ආශිර්වාද වේවා. இங்கே தேவ ஜனங்கள் அன்றைக்கு தண்ணீர் வாசலிலே கூடாரம் போட்டார்கள். අද දෙවන ආශිර්වාදයේ සෙනඟ වතුර දොරටුවේ கூடாரம் ගසාගත්තා. எருசலேமிலே 12 வாசல்கள் இருந்தது. எருசலேமே දොරටු 12ක් ஆனால் இந்த நெகேமியா 8:16 இந்த ரெண்டு வாசல்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. නමුත් මේ නෙහෙමියා 8 වෙනි පරිච්ඡේදය 16 වෙනි පරිච්ඡේදයේ දොරටු දෙකක් ගැන විශේෂයෙන් කියා තිබෙනවා. அந்த தண்ணீர் வாசல் என்று சொல்லுகின்றதான வழியில ඒ වතුර දොරටුවේ මිදුළු කියද්දී அது கிழக்கு பக்கமாக இருந்தது. නැගෙනහිර දිශාවට. அதுக்கு இது ஒரு பெரிய சத்தியம், இதுவும் கூட ஒரு பெரிய சத்தியமா இருக்கின்றது. මෙයාත් විස්තරාත්මක දෙයක් තිබෙනවා. அந்த கீகோன் என்கின்ற ஊற்று அங்கே காணப்பட்டது. කීගොන් නැමැති උල්පතේ දකින්න ලැබුවා. அதற்கு கன்னியின் ஊற்று என்றதான ஒரு பெயரும் இருக்கின்றது. அதாவது கன்னியினுடைய ஊற்று என்றதான ஒரு பேர் இருக்கின்றது. கன்னியாவை உற்பத்தி என்ன அது பைபிள்ல இல்ல, நான் பொதுவா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தண்ணீர் ஊற்றுக்கு கன்னியின் ஊற்று என்று சொல்லுவார்கள். මේ වතුර දොරටුවට කන්‍යාවරුන්ගේ දොරට උල්පත කියලා කියනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாமத்துக்கு மகிமை வேவா. இது என்னத்தை காண்பிக்கிறது? මේක මොකද පෙන්වන්න කරන්නේ? இந்த தண்ணீர் வாசல் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுகின்ற சுத்திகரிப்பை காட்டுகிறது. මේ වතුර දොරටුව අපගේ ජීවිතේ තිබෙන පවිත්‍රවීම පෙන්වනවා. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே අපගේ ආත්මික ජීවිතේ தண்ணீர் ஞானஸ்தானத்திலே இந்த சுத்திகரிப்பு ஆரம்பிக்கிறது. වතුර බෞද්ධ මේ පවිත්‍ර වීම පිරිසුදු වීම ආරම්භ වෙනවා. அதான் நம்ம எபேசியர்ல படிக்கிறோம். එපිසපතේ අප කියවනවා. அங்கே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு என்று வாசிக்கின்றோம். උන්වහන්සේගේ වචනය කඩකොටගෙන අප පවිත්‍ර වී උන්වහන්සේගේ බෞද්ධ ස්මෘති කර වෙනවායි කියලා කියා තිබෙනවා. 5ாம் அதிகாரத்தினுடைய 26ாம் வசனம், எபேசியர் 5:26. එපිස 5 වෙනි පරිච්ඡේදය 26 වෙනි පදය. அப்படியானால் இந்த திருவசனத்தால் உண்டாகிற சுத்திகரிப்பு එසේනම් උන්වහන්සේගේ වචනය කඩකොටගෙන ලැබෙනා වූ පවිත්‍ර වීම. அங்கதான் கூடாரம் போடணும். එයි අප கூடாரம் දමා நீங்க அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க அந்த சபை சொல்லு இந்த சபை சொல்லுன்னு நீங்க பார்க்க கூடாது. ඔබ ඕ කියනවා මෝ කියනවා ඒ සභාව කියනවා මේ සභාව කියනවා කියලා එලෙස නොකර යුතුයි. அவங்க சொல்றதுனால அவங்க சொல்றதுனால நீங்க ஒரு காரியமும் செய்ய போக கூடாது. ඔවුන් මොවුන් කියන නිසා කිසිවක් කරන්න යන්න එපා. ஒரு ஆள் வேக்சின் போடலாம்னு சொல்லு, එක්කෙනෙක් කියනවා වැක්සින් දාගන්න ஒரு පුළුවන්. ஆள் போடக்கூடாதுன்னு சொல்லு. එක්කෙනෙක් කියනවා දාන්න එපයි කියලා. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ කුමද කියා තිබෙන්නේ? வசனத்தில் தான் கழுவ வேண்டும். ඒ වචනයෙන් අප පිරිසුදු වී திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும்படியாய் උන්වහන්සේගේ වචනේ නැමැති වතුරෙන් සෑදෙමින් උන්වහන්සේ පවිත්‍ර කොට இந்த தண்ணீர் வாசல் என்பது என்னத்தை காட்டுகின்றது? මේ වතුර දොරටු කුමද පෙන්වු කරන්නේ? இதை அவர்கள் அதாவது திருவசனத்தை கொண்டு வார்த்தையினால் உண்டான சுத்திகரிப்பு. උන්වහන්සේගේ වචනේ කඩකොටගෙන ලැබෙනා වූ පවිත්‍ර වීම. நம்ம வார்த்தைகள் கொண்டு தான் ஞானஸ்நானம் பெற்றோம். අප වචනේ අසමින් බෞද්ධ ලබා இந்த ගන්න. அனுபவத்தை மறக்க கூடாது. මේ අධ්‍යක්ෂ මමතක කරන්න හොඳ இந்த නැහැ. அனுபவங்களை விட்டுவிடக் கூடாது. මේ අධ්‍යක්ෂ මතරින් හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුත් වේවා. திருவசனம் வசனத்தின் வெளிச்சத்தில் வசனத்துக்கு மேல தண்ணீர் வாசல் நம்முடைய கூடாரம் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ පිට අපගේ කුඩාරම තිබිය යුතුයි. එසේනම් මේ වතුර දොරටුව උඩ අපගේ කුඩාරම තිබිය යුතුයි. இன்றைய நாட்களை பாருங்க, அடிக்கடி கைகளை கழுவும்படியாய் சொல்லுகிறார்கள். මේ දවස්වල නිතර දෙවේල අත සෝදන පිරිස පවසනවා. இந்த கீவான் ஊற்றில இருக்கு தண்ணீர் வாசல் தான் ஆலயத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவாங்க அன்றைக்கு. මේ කීකෝයේ සිට තමයි ඔවුන් ඒ කාලේදී උන්වහන්සේගේ මාලිගා කුඩාරමට වතුර ගෙනෙන්නේ. சாலமோனுடைய ஆலயத்திலும் கூட வெண்கல தொட்டிலே தண்ணீர் ஊற்றப்பட்டிருந்தது. சாலமோன்ගේ මාලිගාවේදී පවා ඒ රිදී වාචනයේ වතුර වත් කර දවා තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. நீங்கள் நெகேமியா 3:26 படிப்பீர்களேயானால் ඔබ நெகேமியா 3 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදේ කියවනවා නම් நிதமினியர் என்றானவர்கள் தான் அவர்கள் இந்த தண்ணீர் வாசலை அவர்கள் பழுது பார்த்து கட்டினதாக சொல்லப்படுகின்றது. ඒ ස්ථානයේදී නෙතිනීම් වරුන් තමයි ඒ නැගෙනහිර දිශාවේ තිබුණා වතුර දොරටුව ඔවුන් සකස් කරේ නැත්නම් ප්‍රතිසංස්කරණය කළේ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. தண்ணீர் வாசலை அவர்கள் புதுப்பித்து கட்டினார்கள். ඔවුන් ඒ වතුර දොරටුව ප්‍රතිසංස්කරණය කළා. அங்கே ஓபேலிலே குடியிருக்கிற நிதனிமியர் அங்கே தண்ணீர் வாசலை புதுப்பித்து கட்டினார்கள். ඕබෙලි විශ්වාවු නෙතිනීම් වරුන් තමයි ඒ නැගෙනහිර දොරටුව වන්න වතුර දොරටුව ගොඩ නැගුවේ. நிதனிமியர் என்று சொல்லுகின்றதான வேளையிலே ඒ නෙතිනීම් වරුන් කියන අවස්ථාවේදී ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். බාර කරු ලැබුව අය කියන දෙයයි වාර්තාවක් ගන්න. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். විනාශකරවල් වයින් වේවා. வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் වචනෙට තමන්ව බාර කරන්නව අය தண்ணீர் வாசலை தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள், புதுப்பிப்பார்கள்.
වතුර දොරටුව තමන්ගේ ජීවිතේ ගොඩනගනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසට නාමයට මහිම වේවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනේ, நம்முடைய வாழ்க்கையிலே අපේ ජීවිතේ நாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනයට පව බාර வசனம் தான் எங்களை நியாயம் தீர்க்கும். වචනේ තමයි අපව විනිශ්චය කරන්නේ. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்கள் யார்? ස්වර්ග රාජ්‍යයට ප්‍රවිෂ්ඨ වෙන්නේ කවුද? சபைகளில் இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. සභාවේ සිටින නිසා ස්වර්ගයට යන්න බෑ. நான் பெந்தெகோஸ்து சபையில இருக்கிறேன், මම පෙන්තකොස්ත සභාවේ, நான் இந்த ஆவிக்குரிய சபையில இருக்கிறேன், මම ආත්මික සභාවේ நான் සිටිනවා. இந்த பாஸ்டருடைய சபையில இருக்கிறேன். මම මේ පාසලේ සභාවේ සිටිනවා. இதெல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. මේ දේවල් අපව ස්වර්ගයට ගෙනියන්නේ නැහැ. வசனத்தின்படி நடக்கிறவர்கள், වචනය අනුව ජීවත් වෙන්න. சத்தியத்தை கைக்கொள்ளுகின்ற ஜாதி සත්‍යතාවය පිළිපදින්නා වූ உள்ளே பிரவேசிக்கும்படியாக வாசல்கள் திறக்கப்படும். ඇතුළට පිවිෂ්ඨ වෙන පිණිස දොරවල් අරන් ලබනවා. நம்முடைய கூடாரம் தண்ணீர் வாசலுக்கு நேராக போடப்பட வேண்டும். අපගේ කූඩාරම ඒ වතුර දොරටුවේ දමනු ලැබී යුතුයි. தண்ணீர் வாசல் வீதியிலே போடப்பட வேண்டும். ඒ දොරටු වතුර දොරටුව ඉදිරියේ දමනු ලැබිය යුතුයි. வார்த்தையினால் உண்டாகின்ற சுத்திகரிப்பு. වචනේ කනුබඩක ලැබෙනා පිරිසුදුකම. ஐந்தாவதாக පස්වනව அவர்கள் எப்ராயிம் வாசல் வீதிகளிலே கூடாரம் போட்டார்கள். ඔවුන් එප්‍රාන් දොරටුවේ එලිමාන්නේ ඔවුන් පැල් සාදා ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ වේවා. இந்த எப்ராயிம் வாசல் என்னத்தை காட்டுகிறது? මේ එප්‍රාන් දොරටුව කුමක්ද පෙන්වු இந்த කරන්නේ? எப்ராயிம் என்ற பெயர் எப்படி வந்தது? මේ එප්‍රාන් නැමැති නාමය කෙසේද පැමිණියේ? சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே கர்த்தர் யோசேப்பை பலுகி பெருக பண்ணினார். පීඩිත සත්‍ය සිටියා යෝසෙප් ස්වාමීන් වහන්සේ පතල සඵල කළසේක. பலவிதமான பிழையான விளக்கங்கள், විවිධ ආකාර වැරදි චෝදනාවන්, குற்றச்சாட்டுகள், වැරදි තැබීම්, காவல் கிடங்குகள், ඔවුන්ට බන්ධනාගාර, பலவிதமான பாதைகளுக்குள்ளாய் போனவர், சிறுமைப்பட்டவர். ඔවුන් විවිධ ආකාර මාර්ගයන් ඔස්සේ ගමන් කරමින් බොහෝසේ පීඩාවට පත් වී සිටියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස් සුති වේවා. அந்த தேசத்திலே கர்த்தரனை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். ඒ දේශිත ස්වාමීන් වහන්සේ මාව සඵල කළසේක කියා ඔහුගේ දෙවෙනි පුත්‍රයාට එබ්‍රාහිම් යන නාමය ලැබුවේ. ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். උප්පත්ති 41 වෙනි පරිච්ඡේද 52 වෙනි පදය. வேதத்திலே ஓசியாவின் புத்தகத்திலே தேவ ஜனங்களை தேவன் ஒட்டுமொத்தமாக இப்ராயிம் என்று அழைக்கிறார். දෙවනාශ ශුද්ධලි වෙලින්ද ඕෂයා පොතේදී දෙවනාසගේ සෙනගව ඒකී වචනේ උන්වහන්සේ එබ්‍රාහිම් කියා අඳුනු ලබනවා. இப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? එබ්‍රාහිම් මම කෙසේ නුඹ தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසගේ නාමයට මහිම இந்த වේවා. எப்ராயிம் என்று சொன்னார் මේ එබ්‍රාහිම් කියද්දී fruitful life, அதாவது பலன் கொடுக்கின்றதான ஜீவியம், පළදරනව ජීවිතේ පෙන්වු அது කරනවා. இரட்டிப்பான பலன் கொடுக்கின்ற அனுபவம். දෙගුණයක් පළදරනව ජීවිතේ. நம்முடைய கூடார வாழ்க்கை எங்கே இருக்க வேண்டும்? අපගේ කූඩාරම් ජීවිතේ කොහෙද තිබිය යුත්තේ? பலன் கொடுக்கின்ற இடத்துல இருக்க வேண்டும். පළදරනව ස්ථානයක තිබිය යුතුයි. இப்ராயிமின் வாசலுக்கு நேரே இருக்க வேண்டும். එබ්‍රාහිම් දොරටුව ඉදිරියේ තිබිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. நாங்கள் கர்த்தருக்கு வந்து கனி கொடுக்க வேண்டும். අපුන්නාසු දිස්ස පළ දැරිය යුතුයි. தேவனுக்கு வந்து கனி கொடுக்க வேண்டும். දෙවනාසට කියා පළ දැරිය. ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். ආත්මික පළ දැරිය යුතුයි. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். පසුතැ වෙලවීමට අදාළ පළ දැරිය යුතුයි. நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும். ධර්මිෂ්ඨකමේ පළ දැරිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆகிய நமக்குள்ளே தேவன் விரும்புகின்ற கனிகள் காணப்படுகின்றதா? අද දෙවනාසගේ සෙනගවන්නාව අපතුල දෙවනාස කැමති වෙලාව පළ දකිනු ලැබෙනවා. நம்முடைய கூடார வாழ்க்கை இப்ராயிமின் வாசல் வீதியிலே காணப்படுகின்றதா? අපගේ කූඩාරම ජීවිතයේ එබ්‍රාහිම් දොරටුව එලිමාන්නේ දකිනු ලැබෙනවා. ஆண்டவர் இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட நம்மிடத்திலே கனிகளை தேடுகிறார். මේ ලොක්ඩවුන් දවස්වල පවා ස්වාමීන් වහන්සේ අපතුල පළ බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு யாரும் லாக்டவுன் போட முடியாது. පළදරනව ජීවිතයට කවුරුත් ලොක්ඩවුන් දමන්න බෑ. வேதம் சொல்லுகின்றது, என்னிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் மழை தாட்சியான வருஷங்களிலும் கூட அவன் கனி தருகின்றவனாக இருக்கிறார். ශුද්ධලිවිලි කියා තිබෙනවා උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කරන්නා වූ මනුෂ්‍යයන් නියම් කාලයේදී පවා ඔව් පළදරනව මනුෂ්‍යක கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. உலகத்திலே பலவிதமான தாட்சியான அனுபவங்கள் உண்டாகலாம். ලෝකේ සමහර නියම් අත්දැකීම් ඇති වෙන්න පුළුවන්. மழை தாட்சி உண்டாகலாம். වර්ෂාවේ නියම් කාලයක් ඇති වෙන්න நீங்கள் தப்பாமல் கனி கொடுக்க வேண்டும். නොවරදවා පළේද இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருப்பீர்கள், ஆனால் දිවා රාත්‍රී උන්වහන්සේගේ වචනේ කිරේ මෙනෙහි කරනවා නම් நீங்கள் காலத்திலே கனியை கொடுக்க முடியும். ඔබගේ කාලයට ඔබට පළ දරන්න පුළුවන්. ஆண்டவர் பூமியிலே நற்பலனை சேர்க்க வரப்போகிறார். ස්වාමීන් වහන්සේ පොළවේ යහපත් ඵල රැස් කර ගන්නා පිරිස එන්නේ. கூடாரத்தை கொண்டு போய் சோதோமுக்கு நேரே போடக்கூடாது. අපගේ කූඩාරම අප සෝදොම කෙරේ දමන්න ඕනේ. கனி அதாவது கனி கொடுக்க முடியாத ஒரு வறண்ட நிலத்திலே போடக்கூடாது. ඵල නොදරන්නා වූ බියලුණා වූ භූමියක අප තබන්න හොඳ නැහැ. தண்ணீர் வாசலுக்கு நேரே போட வேண்டும். වතුර දොරටු ඉදිරියේ දැමිය යුතුයි. அந்த அதுக்கு போற வீதியில போட வேண்டும். ඔවුන්
වගේ අප වීදී දැමිය යුතුයි. வார்த்தை திருவசனத்தை கொண்டு உங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ කරුණු කොටගෙන ඔබ සෝදා පවිත්‍ර කරගත இன்றைக்கு යුතුයි. ஞானஸ்தான அனுபவத்தை அனைவரும் மறந்து விட்டார்கள். අද බෞද්ධ අධ්‍යක්ෂක බෝධනේ කමත කර தன்னுடைய තිබෙනවා. சமூகத்திலே கண்களை மூடுவோமாக. උන්වහන්සේගේ අභිමුඛය අප දෙන්නේ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 5 இடங்களில் தங்கள் கூடாரங்களை போட்டார்கள். එදා සේවදී පස ස්ථානයක ඉස්රායල් நம்முடைய கூடார வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது? අපගේ එසෙනත කුඩාරගේ ජීවිතේ කොහෙද තිබෙන්නේ, කොහෙද තිබෙන්නේ? கூடார வாசிகளாகத்தான் இருக்கின்றோமா? අප කුඩාරංග සේවස සිටිනවාද? நாம் இந்த பூமியிலே பரதேசிகளாய் காணப்படுகின்றோமா? අපේ පඩ විදේශිකයන් වශයෙන් දකින්න ලැබෙනවාද? பூமியை அறிக்கை செய்தால் போதாது. අප නිකරුණේ ලෙස කියවට මදි. கூடாரத்தை கொண்டு போய் கரெக்டான இடத்துல போடணும். අපගේ කුඩාරම අප නිසි ස්ථානයේදී வீடுகள் மேலே போட வேண்டும். අපගේ ගේ උඩ දවාගත යුතුයි. நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். අපගේ නිසකකම ස්ථිරව ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை. අපගේ මුල් කාලේ තිබුණා ஆரம்பத்துல என்ன நம்பிக்கை? අපේ මුල් කාලේ තිබුණා බලාපොරොත්තු කුමක්ද? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். සියල්ලනාස බලා ගනිමි. கர்த்தர் எல்லாம் செய்வார். උන්වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන්. ஒருபடி முன்னரே சென்று ஜோபுவை போல சொல்வார்கள், அவரை கொன்று போட்டாலும் நான் அவர்கள் நம்பிக்கையா இருப்பேன். සමහර අය පියවරක් ඉදිරියට ගොස් ජර්මන් පවසන උන්වහන්සේ මාව මරා දමන නමුත් මම උන්වහන්සේ කෙරේ බලාපොරොත්තු තබමි. இன்னைக்கு நம்பிக்கை குறைந்திருக்கிறது. අද බලාපොරොත්තු නිසකකම නැති වෙනවා. கூடாரம் வீட்டுக்கு மேல இல்ல. අපගේ ගේ උඩ කුඩාරම නැත. நம்பிக்கையை பற்றி கொண்டிருந்தா நம்மளுடைய வீடா இருப்போம். අප උන්වහන්සේ ඒ නිසකකම තදින් අල්ලාගත්තොත් තමයි நம்பிக்கையை கலந்து போயிருக்கிறார்கள். අද බලාපොරොත්තු නිසකකම අද බොහෝ දෙනෙක් உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. මලවුන්ගේ උත්තාන වුණා නැවතන කිව්වේ බලාපොරොත්තුවක් නැතුව සිටිනවා. நம்முடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். වෙනස්ක දරුවා මරණය ගැනද බලාපොරොත්තුවක් නැතුව සිටිය යුතුයි. நீதிமொழிகள் 14:32 சொல்லுகின்றது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ඉතෝපදේශ 14 වෙනි පරිච්ඡේද 32 වෙනි පදයේ කියා තිබෙනවා ධර්මිෂ්‍යයා තමාගේ මරණය කෙලේ බලාපොරොත්තුවක් ඇත්තේය. எல்லாரும் மரிப்பவன் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள். සියලුම දෙනා මරණයට පත් වෙන බවට බලාපොරොත්තු நாம் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். මොකද අප මරණය කෙරේ බලාපොරොත්තු மரணத்துக்கு பிறகு நான் இயேசுவை காணுவேன். මරණයට පස්සේ యేసుව දකිනවා. காலம் துணிக்கும் முதல் உயிர்த்து எழும்புவேன். ඒ උන්වහන්සේගේ ඔරණේ ශබ්දය ඇසෙන ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? ඔබට ජීවමාන நம்முடைய බලාපොරොත්තු கூடாரம் வீட்டின் மேல் இருக்கின்றதா? අපගේ කුඩාරම නිවසුරු තිබෙනවාද? நம்முடைய கூடாரம் முற்றத்தில் காணப்படுகின்றதா? අපගේ කුඩාරම මිදුල් වල දකින්න ලැබෙනවාද? நம்முடைய ராஜாவை இயேசு நமக்காய் செங்கோலை நீட்டுகிறாரா? අපගේ රජුගේ යේසුස් සම්පූර්ණ ජයවන්තය දිගු කරනවා. என்னுடைய கண்களிலே உனக்கு தயவானது என்று அவர் சொல்லுகின்றாரா? ආගේ දෙනෙතුන් උඹට කරුණාව ලැබී තිබෙන්නේ தேவனுடைய උන්වහන්සේ. தயவை பெறக்கூடிய இடத்திலே, දෙවනාසික දයාව ලබන්න අවස්ථාව. தேவனுடைய சரியான வார்த்தையை பெறக்கூடிய இடத்திலே, දෙවනාසික නිසි පැහැදිලි වචනේ ලබන්න පුළුවන් සුදුසු ස්ථානයේදී வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ மறிக்க போகிறீர். கர்த்தர் சொல்லுகிறார். ඔබගේ නිවස දේවල් පිළිවෙලක් කරන්න ඔබ මරණයට පත් වෙන්න යනවා. ස්වාමීන් වහන්සේ පැහැදිලි ලෙස පවසනවා. எசேக்கியாவுக்கு ஏசாயா சொன்னார், එසේකියාට ඒසාය එලෙස පැවසුවා. பாதி முற்றத்துக்கு போன உடனே නමුත් මිදුල් වල භාගයට ගියා. வார்த்தை வருகிறது, දෙවනාසික වචනේ පැමිණෙනවා. 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கிறேன். ඔබට මම තවත් අවුරුදු 15ක් වැඩි කරලා கர்த்தருடைய දෙන්නම්. வார்த்தையை நாம் தெளிவாய் கேட்கின்றோமா? දෙවනාසික වචනේ අප පැහැදිලි ලෙස අසනවා. தேவன் சொல்லுகிறதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்திலே காணப்படுகின்றோமா? දෙවනාස අපිට කියන දේ පැහැදිලි ලෙස අනිත්‍යයට කියන්න පුළුවන් තත්ත්වයක අප සිටිනවද? அங்குதான் கூடாரம் இருக்க வேண்டும். ඒ තමයි අපගේ කුඩාරම තිබිය යුත්තේ. தேவனுடைய தயவை பெறுகின்ற இடத்திலே, දෙවනාසික දයාව වර්ධකව ලබන ஆலய பிரகாரத்திலே, අපගේ ගෘහයේ මිදුල් වල பரிசுத்தத்தை விட்டு எங்கு நீங்கள் போகக்கூடாது. ශුද්ධකම ඔබ කොහෙවත් නොගිය යුතුයි. பரிசுத்தத்திலே கூடாரம் இருக்க வேண்டும். ශුද්ධකම තුල ඔබගේ කුඩාරම තිබිය යුතුයි. சோதோமுக்கு நேரே போடக்கூடாது. සතපට කෙලින් ඔබගේ කුඩාරම දමා නොගත යුතුයි. தண்ணீர் வாசல் வீதியிலே கூடாரம். වතුර දොරටුව වීදියේ ඔබගේ කුඩාරම දමාගත යුතුයි. வசனத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும். වචනේ කඳුකඩ අප පවිත්‍ර කරගත යුතුයි. வசனத்தினாலே சுத்திகரிக்கிறதாய் වචනේ තමයි අප පවිත්‍ර කරන්නේ. வார்த்தை தான் நம்முடைய அளவாய் இருக்கிறது. වචනේ අපගේ සීමා වශයෙන් தண்ணீர் ஞானஸ்தானத்திலே ஆரம்பிக்கின்றதான சுத்திகரிப்பு වතුර බෞද්ධිස්මිතේ ආරම්භ වන්නා පවිත්‍ර වීම. மறுபுறம் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். අන්විසක් වීම දක්වාම ආරක්ෂා විය යුතුයි. இப்ராஹிமின் வாசல்களிலே கூடாரம், ඒබ්‍රාහිම් දොරටුව ළඟ අපගේ කුඩාරම கனி கொடுக்கின்ற ஜீவியம். පළදරනා ජීවිතය. கர்த்தரை பெருக பண்ணினார். ස්වාමීන් වහන්සේ මාව நாங்கள் සම්පූර්ණ සේක. இயேசுவில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். අපේ ශාසන තුල පවතී සිටින බොහෝඵල දරිය යුතුයි. நாங்கள் இஸ்ரவேலை போல நாங்கள் நமக்கு நாமே கனி கொடுக்கின்றவர்களா இருக்க கூடாது. ඉස්රායෙල් කල්මෙන් අපට අප පමණක් පළදර ගන්නා ස්ථානික නොසිටිය යුතුයි. நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்க අප வேண்டும். ස්වාමීන් වහන්සේ උදෙසා පළ දැරිය යුතුයි. இப்ராஹிமை கர்த்தர் கைவிட மாட்டார். ඒබ්‍රාහිම් උන්වහන්සේ நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார். අපට ඔබ කෙසේ கனி கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். පළදර නොසලක උන්වහන්සේ ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கூடார வாழ்க்கை எங்கே எப்படி போடப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் ஆலோசனை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். අපගේ කුඩාරම් ජීවිතේ කොහෙද අපගේ කුඩාරම් கூடாரமாக நம்முடைய இயேசு வரப்போகிறார். நம்முடைய இயேசு வரப்போகிறார். வீட்டை விட்டு கீழே இறங்க வேண்டாம். வீட்டின்